கேஷ் நடிச்சிருக்காரு. அவங்க பிரபலமான நடிகர்லாம் இந்த படத்துல இருக்காங்க. யூடியூப் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் நிறைய. அதனால இன்னைக்கு வந்து இந்த படத்தை பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் என் ஸ்டைல்ல ஒரு ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கேன். காராட்டா இருக்கும். நம்ம பண்ண போற ரிவ்யூ வந்து படம் காராட்டா இருந்து. அதுல 2 பேர் வருவீங்களா? 2 பேர் தான் வரல. இந்த படம் சிறப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல படத்தை பார்த்துருவேன். மலேசியா கலைஞர்களுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த படம் நல்லா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. நடிச்சவங்கலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். சாமி வர்றவங்க போயிடாதீங்க. தினூர் வீர கருப்புன்னு ஒரு மலேசியா படம் போய் பார்த்தேன். பாடல், சாமி பாடலா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், தியேட்டர்ல உட்காந்துருந்தவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அந்த அன்னைக்கு நான் பார்த்த அன்னைக்கு தினூர் எடுத்துட்டு போயிருங்க. சாமி வந்துருச்சுன்னா உடனே போட்டு விட்டு நிப்பாட்டிடலாம். இது ஒரு கற்பனை கதையை தான் அவங்க எடுத்திருக்கிறது. அந்த படத்தை அழகா எடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டோட படத்தோட தரத்துக்கு இந்த படத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு. நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. இப்போ நாட்டிலையும் நிறைய பேர் நடிக்கணும், பாடணும், மியூசிக் வேணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசையில் இருக்காங்க. அப்போ அவங்க ஆசைகள்லாம் நிறைவேறணும்னா நம்ம நாட்டில் வெளியாகிற படத்தை வந்து கண்டிப்பாக நம்மலாம் போய் பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களுக்குலாம் ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்த முறை இன்னும் தரமான படத்தை வந்து அவங்களாலலாம் செய்ய முடியும். அதனால நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மலேசியா கலைஞர்களை ஆதரிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம்.